சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க காட்டுச்சாமன் கிட்ட தமிழ் வந்து நின்றுக்கிட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் என் புருஷன் இந்த ஊருக்கு வந்து சேரணும்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். 1 மணி நேரமும் முடிய போகுது. என் புருஷனை பற்றி எந்த ஒரு நல்ல தகவலுமே வரல. அவருடைய வாட்சில் ரத்தக்கரை இருக்கிற படம் தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே நான் 1 நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. நான் இப்போவே காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சம்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ் வேகமாக விறுவிறுன்னு காட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அப்போதான் பார்த்தா அங்கே செக் போஸ்ட் இருக்கு. ஆனால் அங்கே போலீஸ்காரவங்க யாருமே இல்லை. சரி, நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போவோம். யாராவது தேடுறதா இருந்தால் நம்மளை காட்டுக்குள்ளே வந்து தேடட்டும். ஏற்கனவே இவரை காணுங்கிற வருத்தத்தில் மாமா இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்மளும் காணோன்னா ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்லிக்கிட்டு அங்கே செக் போஸ்ட்டில் இருக்கிற நோட்டில் பார்த்தா தமிழ் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ளே போகிறேன், ராஜாங்கத்துடைய மருமகள் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு காட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே போனதும் தமிழ் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் எங்கெங்க இருக்கீங்க மாமா? எங்கே இருக்கீங்க? நான் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்குதா மாமா? எங்கே மாமா இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குது மாமா. சத்தம் கொடுங்க மாமா. நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க? உங்களை தேடி தமிழ் வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் காட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே சேது பார்த்தா யானைக்கிட்டே இருந்து தப்பிச்சு அவர் ஒரு வேற பக்கமாக போய்கிட்டு இருக்கிறாரு. என்ன சேது உனக்கு வந்த நிலைமை? இந்த வழியாக போனாலும் எந்த வழியாக போனாலும் வெளியே போகிற வழியவே கண்டுபிடிக்க முடியலையே. இந்த யானை துரத்துனதில் எக்கு தப்பா எங்கேயோ வந்து சிக்கிட்டோம் போல. பாதை எங்கே போகுதுன்னே தெரியல. எல்லா பக்கமும் பார்த்தா ஒரே மாதிரியாக இருக்குது. இதில் எது ஊருக்குள்ளே போகிற பாதைன்னு தெரியல. யாராவது வந்தாலும் நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சேது புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல இந்த காட்டு யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். இது எங்கே போனாலும் துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு உயரமான இடமா தேடி உட்காரணும் சேது அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா ஒரு உயரமான மரத்தில் ஏறுறதுக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சேது அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துடுறாரு. அப்பாடா, ஒரு வழியாக அந்த காட்டு யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. இந்த மரத்தில் உட்கார்ந்தாதான் இந்த யானைக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். பகல் பொழுதை இப்படியே இங்கேயே கழிச்சிட வேண்டியது தான். நைட் ஆனதும் எதுக்கும் இன்னும் ஒரு தடவை மட்டும் அந்த பூவை தேடி பார்ப்போம். அந்த பூ ஒரு வேளை இன்னைக்கு நைட்டு நம்ம கண்ணில் சிக்கிச்சுன்னா அந்த பூவை எடுத்துகிட்டு அப்படியே எப்படியாவது பாதையை கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே போயிடணும். ஊருக்குள்ளே போய் அந்த காட்டுச்சம்மன்கிட்ட அந்த பூவை வச்சு சாமி கும்பிட்டா கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது இன்னும் அந்த பூவை தேடுற ஆசையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழும் காட்டுக்குள்ளே தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப மனசை வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. என்ன மோகனா, சேதுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கையில தான் அந்த மூப்பு தாய் வராங்க. இங்கே பாரியா, உனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்து நான் சொல்கிறேன். காலையில் இருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்களே, எல்லாரும் ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லையம்மா, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. இங்கே பாரியா, நான் சொல்கிறேன், காட்டுச்சம்மன்கிட்ட இப்போ தான் குறி கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொல்லவும் சாவித்திரி வேகமாக சாமி என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பிள்ளைக்கு ஒரு கண்டம் இருக்குதுயா, அது உண்மைதான். ஆனால் அந்த பிள்ளை உசுருக்கு எந்த ஆபத்தும் வராது. காட்டுச்சம்மன்கிட்ட நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். எங்கள் ஊருக்கு நல்லது பண்ண வந்த உங்கள் குடும்பத்தை காட்டுச்சம்மன் சோதிப்பாளை தவிர கைவிட மாட்டா. அந்த பிள்ளைக்கு கண்டம் இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை. அந்த பிள்ளை நல்லபடியாக உசுரோட திரும்பி வரும். உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் சொல்லவும் ராஜாங்கம் அப்போ தான் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாரு. சரின்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்தா தமிழை காணோம்னு தேடுறாங்க. நீங்கள் என் மருமக தமிழ்ச்செல்வியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா மூப்பத்தாய்கிட்ட கேட்கவும், இல்லையம்மா, நாங்கள் பார்க்கலையே, இப்போ தான் காட்டுச்சம்மன் கோயிலேருந்து நாங்கள் வாரோம். அங்கே கூட உங்கள் மருமகளை பார்க்கலையே, அந்த பிள்ளை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் கேட்கவும், தெரியலையே அம்மா, இங்கே தான் இருந்துக்கிட்டு இருந்தா. நான் கூட காட்டுச்சம்மன் கிட்ட சாமி கும்பிட்டுருப்பான்னு தான் நினச்சேன். நீங்களும் அங்கே பார்க்கலன்னு சொல்கிறீங்க. தெரியலம்மா, தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா, சாவித்திரி, தாமரை பார்த்தா எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. தமிழை காணோம்னு இங்கே ராஜாங்கம் பதட்டப்பட ஆரம்பிச்சிடாரு. என்ன மோகனா, சேதுவை காணோங்கிற இந்த நேரத்தில் இந்த பிள்ளையும் எங்கே போச்சு, நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், நல்லா தேடி பார்த்தாச்சுங்க, அந்த பிள்ளைய எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.